எனக்கு ஒரு சந்தேகம். யாரிடம் கேட்போம்? படிப்பித்தவரிடம் சந்தேகம் என்றால் படிப்பித்தவரிடம் கேட்கலாம். படைத்தவைகளிடம் சந்தேகம் படைத்தவனிடம்தானே கேட்க வேண்டும். படிப்பித்தவர் என் அருகில் இருக்கின்றார். படைத்தவனை நான் எங்கே தேடுவேன்? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பானே. இப்போது எங்கிருக்கிறானோ? தேடுவோம். அட, நாமும் அவனின் படைப்புதானே. ஒருவேளை நம்மிடம் இருந்தால்? கேள்வியும் நீயே, பதிலும் நீயே. சிறப்பு, மிகச் சிறப்பு. உணர்ந்து கொண்டாயே. வா, உனக்குள்ளே வா. நான் உனக்குள் தான் இருக்கிறேன். இறைவா, நீங்கள் இவ்வளவு காலமும் என்னுள் தான் இருந்தீர்களா? ஆம் குழந்தாய், நீயும் நானும் வேறல்ல. நான் தான் நீ, நீதான் நான். என்ன வேண்டுமென்று என்னிடம் கேட்காதே. உன்னிடம் நீயே கேள். ஏனென்றால் உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் உன்னால் உருவாக்கப்பட்டவையே. நீதான் வடிவமைக்கிறாய். எந்தையே, புரிந்தும் புரியாமலும் குழம்புகின்றேன், தெளிவுபடுத்துங்கள். குழந்தாய், இந்த உலகம் உனக்காக மட்டும் படைக்கப்பட்டதல்ல. பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் பொதுவானது. அவை அனைத்தும் உனக்கும் சொந்தம், அனைத்திற்கும் நீயும் சொந்தம். நீ விரும்பும் எவ்வுயிர்களிடமும் உறவாடலாம், உரையாடலாம். ஆனால் தந்தையே, அவர்களின் விருப்பம் வேறாக இருந்தால் நான் என்ன செய்வது? ஆஹா, அருமையான கேள்வி. உன் விருப்பத்தை விதைத்துவிடு. இந்த பூவுலகில் விதைத்த ஒவ்வொன்றும் முளைத்தே ஆக வேண்டும். இது நியதி. ஆனால் அதற்கான அனைத்தும் செய்து பராமரி. அப்போதுதான் அதன் பலன் கிடைக்கும். ஆம் தந்தையே, புரிந்து கொண்டேன். இந்த உலகில் இருக்கும் வரை வாழ்க்கை என்னுடையது. இறந்த பின் என்ன ஆவேன் தந்தையே? அதுவும் உன்னுடையதுதான். அப்படியா தந்தையே? நிஜமாகவே என்னுடையதுதானா? குழந்தாய், என்னை சந்தேகிக்காதே. என்னை சந்தேகித்தால் உன்னையே சந்தேகிக்கிறாய். என் இறையே, படைப்பின் தத்துவமே, ஆதியும் அந்தமும் நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி என்னையே படைத்து கொள்ள முடியும்? ஆதியும் அந்தமும் நான் தான். ஆனால் நீயும் என்னுள் தானே இருக்கின்றாய். உன்னுள் தானே நானும் இருக்கின்றேன். படைப்பின் தத்துவத்தில் உருவும் கருவும் கொண்ட பருப்பொருள் நீ. உன் வடிவத்தை நீயே தேர்ந்தெடுக்கிறாய். நீ கவனிக்காத இடத்தை நான் கவனிக்கின்றேன். அதிலும் உனக்கு விருப்பமானதையே நானும் செய்கின்றேன். இந்த பிரபஞ்சத்தில் உன் விருப்பமன்றி வேறொன்றும் நடப்பதில்லை. இறைவா, அனைத்தும் புரிந்தது. எத்தனையோ எண்ணங்கள் தோன்றுகிறதே. அவற்றில் என் விருப்பம் எது? எப்படி புரிந்து கொள்வது? குழந்தாய், எண்ணங்கள் எவ்வளவு தோன்றினாலும் அவ்வளவும் நடக்காது. உண்மையாக ஆழ்ந்து சிந்திக்கும் உனது விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். உனக்கு மனம் என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறேன். அது உனக்காக என்னிடம் பேசும். நீ எதுவாக விரும்புகிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். உன் மனம் அவற்றை உருவாக்கும். கண்டதையெல்லாம் உன் மனதில் போட்டு வைக்காதே. நீ கண்ணில் காண்பதெல்லாம் உன்னுடையது அல்ல. அது பிற உயிர்களால் உருவாக்கப்பட்டது. நிஜமாகவே உன் மனதில் தோன்றிய விருப்பம் எதுவோ அதுதான் உன்னுடையது. இவ்வுலகில் பிறப்பெடுத்த உயிர்கள் அனைத்தும் பிற உயிர்களை கவர ஏதாவது ஒன்றை உருவாக்கும். அந்த கவர்ச்சியில் மனம் மயங்கினால் நீ அதற்கு அடிமையாகிறாய். மாறாக நீயே உனக்கானதை படைத்து கொண்டால் நீதான் இந்த உலகின் மன்னனாகிறாய். உன்னுடைய பிறப்பும் ஏதோ ஒரு நேரத்தில் உன்னையும் அறியாமல் நீதான் தீர்மானிக்கின்றாய். எப்போதும் விழிப்புடன் இரு. எப்போதும் நன்மையானது எதுவோ அதை மட்டும் மனதில் போட்டுவை. மற்றவை உனக்கு தேவையில்லாதது. எவையெல்லாம் உனக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள். அனைத்தையும் எடுத்துக்கொண்டு உன்னால் எப்படி நடக்க முடியாதோ அப்படித்தான் உன் மனமும் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு உனக்கு நன்மையானதை சிந்திக்க முடியாது. உன் மனதில் எவற்றை போடுகிறாயோ அவற்றை கொண்டுதான் உனக்கானதை உருவாக்குகிறது.
எவையெல்லாம் இருந்தால் உன் வாழ்வு சிறக்குமோ அதை மட்டும் மனதிற்கு கொடு. அதை வைத்து உனக்கு மகிழ்வான வாழ்வை உனக்கு படைக்கும். எப்படி நீ கொடுக்கும் ஒவ்வொன்றையும் கொண்டு வீட்டை கட்டும் கலைஞன் உனக்கானதை படைக்கின்றானோ அதுபோலத்தான். அவனுக்கு தெரியும் நீ கொடுக்கும் ஒவ்வொன்றையும் எப்படி எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று. அவனால் பயன்படுத்த முடியாத ஒன்றை கொடுத்து பயன்படுத்த கூறினால் அவன் அதை எங்காவது வைப்பான். அது உன் வீட்டில் விகாரமாக இருக்கும் அல்லவா? அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்வில் எவையெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் அடிக்கடி உன் மனதிற்கு கொடுத்தால் அதை உன் மனம் எங்காவது ஒரு இடத்தில் உன் வாழ்வில் வைக்கும். அது உன் வாழ்வில் விகாரமாக தோன்றும். அதைப்போல உன் வாழ்வில் இன்னொருவர் சிந்திப்பதையும் எடுத்துக்கொள்ளாதே. ஒருமித்த கருத்துடைய அனைத்தும் ஒன்று சேரும். அப்போது அவைகள் பலமடையும். உன்னால் விரும்பாத செயல்கள் நடக்கும். உன்னால் விரும்பாத செயல்கள் நடக்கும் இடத்தில் நீ நிற்காதே. ஏனென்றால் அந்த இடம் உன்னை பலவீனமாக்கும். எப்போதும் விழிப்புணர்வோடு இரு. உன் வாழ்வை ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், மறந்து விடாதே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உன்னால் சிந்திக்கப்படுபவையே. விழித்திரு, தனித்திரு, தனித்துவமாயிரு. இறைவா, மிக்க மகிழ்ச்சி. புறப்படுகிறேன் எனது வாழ்வை படைத்திட. சென்று வா குழந்தாய். எப்போதும் நன்மையோடு உறவாடு, நன்மையாகவே மாறிடு. நன்றி இறைவா. சென்று வருகிறேன்.